எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பைத்தம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு 1/4 கிலோ அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்க போறோம். பால் நல்லா குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பைத்த பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கிலோ அளவுக்கு அச்சு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியும் வடிகட்டி உள்ள சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா சுக்கும் ஏலக்காயும் இடிச்சு நம்ம உள்ள சேர்த்துக்க போறோம். அரை மூடி துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். லாஸ்டா 2 ஸ்பூன் நெய்ல வறுத்து எடுத்த கிஷ்மிஸும் முந்திரியும் உள்ள சேர்த்துக்க போறோம். அப்படியே டேஸ்டியான பொங்கல் சாப்பிட்டுட்டு டிவில ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தாராவில பொங்கல் செலிப்ரேஷன் இல்ல, பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். லாஸ்ட் இயர் நடந்த செலிப்ரேஷனை டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.